அண்மை செய்தி. தமிழ்நாடு கர்நாடகா இடையே ஆன பெண்ணையாறு நீர் பங்கீட்டு பிரச்சினையை தீர்க்க நடுவர் மன்றம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்கள். தென்பெண்ணையாறு விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தென்பெண்ணையாறு விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையில் இருக்கக்கூடிய தாவா சிக்கலை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. அப்படியான நடுவர் மன்றம் எதையும் அமைக்கக்கூடாது என்பது கர்நாடக அரசின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமையுங்கள் என்று உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார்கள். மத்திய அரசு பல முறை இதற்கான கால அவகாசத்தை கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்து அதில் புதிதாக ஒரு தீர்ப்பாயம் என்பதையோ அல்லது நடுவர் மன்றம் என்பதையோ அமைப்பதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மகதாயு நடுவர் மன்றத்தையும் இதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு யோசனையை முன்வைத்து அந்த மனுவில் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த மனு மீதான இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் 2 வார காலத்திற்குள் பதிலளியுங்கள் என்று சொல்லி மனுவை தற்பொழுது 2 வார காலத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தீர்ப்பாயம் என்பதுதான் வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சூழலில் தென்பெண்ணையாறு விவகாரமும் கிட்டத்தட்ட மேகதாது அணை விவகாரம் மாதிரியே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு மத்திய அரசு, கர்நாடகா, தமிழ்நாடு அரசுகள் தயாராகி இருக்கிறது என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.